4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி, சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டியில ஆப்பாக்கம்னு ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தைய காணும். தேடுறாங்க அப்பா அம்மா. பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது, காணும். 3 மணி நேரமா தேடுறாங்க. 3 அழுதுட்டு வெளியில வருது. நானும் பார்த்தாங்க, அந்த குழந்தை எல்லாம் ரத்த காயம் கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் மார்பு கீறி வச்சிருக்கிறான். அந்த 8 வயசு குழந்தைய அந்த மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதான் அன்றாடம் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் நிலை, பெண் குழந்தைகளுடைய நிலை. நாளைக்கு இது நம்ம குழந்தைக்கு நடக்காததுன்னு என்ன நிச்சயம்? உங்க பேத்திக்கு, உங்க பெண்ணுக்கும், உங்க பேர பிள்ளைக்கும், பேத்திக்கும் நடக்காது என்ன நிச்சயம்? அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த கையாளாகாத திமுக ஆட்சியை விரட்டி எறியுங்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்லல, உங்களுடைய பையனுக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய பேர பிள்ளைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவிலேயே அதிக கஞ்சா, போத மாத்திரை, போத ஊசி, போத பவுடர், காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போத மாத்திரை பயன்படுத்துறானோ அத்தனையும் நகரத்துல மட்டும் இல்லம்மா, கிராமத்துல, குக்கிராமத்துல, தெருவுல, பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல திமுக காரன் வித்துட்டு இருக்கிறான். நாளைக்கு உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகள் இதை பயன்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதற்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் பாதுகாப்பதுதான் எங்களுடைய கடமை. இது அவசியமா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.